எந்த விஷயத்துல அவங்க பிராமணருக்கு பிராமணியர்களுக்கு ஆதரவாக இருந்தாங்க? அந்த துரு பிடித்த ஆயுதத்தை இப்ப திரும்ப ஏன் கையில எடுக்கணுங்கிற திரும்ப மாதிரி சினிமா கூட்டத்தை வச்சு நம்ம அரசியல் நடத்த முடியாது. அவரை நேரடி அரசியலுக்கு கொண்டு வராதீங்க. OH தமிழ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் அரசியல் விமர்சகர் திரு துரை கருணா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சகோதரர். இன்றைக்கு பெரிய விவாத பொருளாக இருக்கு திருமாவளவன் அவர்களுடைய எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா இருவரை பற்றி அவருடைய விமர்சனம். அவர் பேசுனது தவறு, அதை வாபஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு திரு EPS OPS இருவருமே வலியுறுத்தியிருக்காங்க. அதே நேரத்தில் வரலாற்றில் அரசியல் வரலாற்றில் நடந்ததை தான் நான் சொல்லியிருக்கேன், இதை சொல்லவே கூடாது அப்படின்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன் கேட்குறாரு. உங்கள் பார்வையில் அவருடைய அந்த விமர்சனம் எப்படி சார்? நமக்கு ஆரம்ப பாடசாலையிலேயே ஒரு கருத்து வலியுறுத்தியிருப்பாங்க, சேராத இடம் தனிலே சேர வேண்டாம். சேராத இடம் தனிலே சேர்ந்ததனுடைய விளைவு தான் திருமாவளவனுடைய இந்த பேச்சா நான் பார்க்கிறேன். வரலாற்றில் நடைபெற்றதை சொல்லுகிறேன்கிறார். மரியாதைக்குரிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவன தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஒருபோதும் ஜாதி மத இன பாகுபாடு பார்த்ததே கிடையாது. அவரை பிராமணர்கள் இயக்கினார்கள், பிராமணியத்தை அவர் கை கொண்டார் என்பது திருமாவளவனுடைய அபத்தமான குற்றச்சாட்டு, வரலாற்று திரிபுன்னு தான் நான் சொல்லுவேன். மரியாதைக்குரிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கட்சி தொடங்கியது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக. திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அவர் வெளியேற்றப்பட்டதால் தான் தனியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்க வேண்டியது இருந்தது. அப்போ புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை கட்சியிலிருந்து வெளியேற்றுங்கள் என்று திரு கருணாநிதியை எந்த பிராமண சக்தி இயக்கியது? அப்படி இருந்தால் தானே அவர் பிராமண ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்திருக்க முடியும். ஆனால் கட்சியிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை விலக்கிவிட்டு அவர் கருணாநிதியினுடைய எதிர்ப்பு அரசியலை, திராவிட எதிர்ப்பு அரசியலை மேற்கொண்டார் என்பது, மீண்டும் சொல்லுகிறேன், இது ஆதாரமற்ற அபத்தமான குற்றச்சாட்டுன்னு தான் நான் பார்க்கிறேன். மரியாதைக்குரிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கட்சி தொடங்கியதற்கு பிறகு அல்லது அவர் நாடக உலகில் திரை உலகில் பணியாற்றிய பொழுது எந்த பிராமண சக்திகளும் அவருக்கு பின்னணியில் இருந்ததே கிடையாது. பிராமண நண்பர்கள் இருந்தார்கள், நிறைய இருக்கிறாங்க. மரியாதைக்குரிய கலைஞர் கருணாநிதிக்கும் ஏராளமான பிராமண நண்பர்கள். அவர் தன்னுடைய நெஞ்சுக்கு நீதியில பதிவு பண்ணிப்பார். பள்ளி காலத்திலேயே குடிமை வைத்த பிராமணர்கள் என்னோடு இருப்பார்கள். நான் கழகம் தொடங்கிய காலத்திலே, நான் பத்திரிகை நடத்திய காலத்திலே ஏராளமான பிராமண நண்பர்கள் எனக்கு உதவினார்கள் என்றெல்லாம் பதிவு செய்திருப்பார். இன்றைக்கும் கூட அவர் வாழ்நாள் முழுவதுமே அவருடைய வழக்கறிஞர்கள் பிராமணர்களாக இருப்பார்கள். அந்த CEO அவங்க நிறுவனத்தினுடைய தலைமை அதிகாரியாக, மேலாளராக, ஆடிட்டராக, ஏன் இன்னும் சொல்ல போனால் அவருக்கு யோகா பயிற்சி கற்றுக் கொடுத்தவரே ஒரு பிராமணன் அவர் தான். அதனால பிராமண நண்பர்கள் இருந்தாங்கன்னா பிராமணியத்தை கடைபிடிக்கிறார், பிராமண நண்பர்கள் அவரை இயக்குகிறார்கள். கலைஞர் கருணாநிதி மீது திருமாவளவன் குற்றம் சுமத்த முடியுமா? சுமத்துகிறாரா? என்னன்னு புரியல, அவருடைய பார்வை என்னன்னு புரியல. இல்ல, அவருக்கு என்னன்னா கலைஞர் மீது துவேஷம் காட்டிய அளவுக்கு எம்ஜிஆர் மேல அவங்க காட்டல. கலைஞர் மீது அவங்க வைக்கிற அந்த குற்றச்சாட்டுகள் மாதிரி, விமர்சனங்கள் மாதிரி எம்ஜிஆருக்கு அவங்க வைக்கல. எம்ஜிஆர் மீது ஒரு வகையில் அவங்க ரொம்ப சாஃப்ட் கார்னர் நடந்துக்கிட்டாங்க. எம்ஜிஆரும் கூட பிராமணர்களை ஒரு அணுக்கமாகத்தான் வச்சுக்கிட்டு இருந்தார் அப்படிங்கிறது தான் அவருடைய அந்த விளக்கமா இருந்தது. இந்த திராவிட இயக்கத்தின் பிதாமகனாவே திரு எம்ஜிஆர் அவர்களை சொல்லலாம். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கு திரு எம்ஜிஆர் அவருடைய பங்களிப்பு எந்த அளவுக்கு இருந்தது என்பது வெளிப்படையாகவே தெரியும். 1957, 62, 67 3 தேர்தல்களில் அவருடைய உழைப்பு என்பதும், 67 தேர்தலில் அவர் துப்பாக்கியால் சுடப்பட்டு அவருடைய புகைப்படம் ஒட்டிய போஸ்டர்கள் அந்த முன்னேற்ற கழக வெற்றிக்கு அடிப்படை காரணம் என்று நான் சொல்லல. திமுகவை நிறுவிய மரியாதைக்குரிய பேரறிஞர் அண்ணா அவர்கள் பதிவு செய்திருக்கிறார். இந்த வெற்றி கிடைத்த உடனே மாணவர் திமுக சார்பாக பேரறிஞர் அண்ணாவை சந்திப்பதற்கு நுங்கம்பாக்கம் அவனியூ சாலைக்கு நிர்வாகிகள் போறாங்க மாலை எடுத்துட்டு. இந்த வெற்றிக்கு காரணமானவர் மருத்துவமனையில் படுத்திருக்கிறார். அவரை சந்தித்து மாலை அணிவித்து நன்றி தெரிவித்து இங்கே வாருங்கள் அப்படின்னார். இந்த வெற்றிக்கு காரணம் அப்படின்னார். பேரறிஞர் அண்ணா அவர்களையே பல சந்தர்ப்பங்களில் கோவில்பட்டியில நம்ம மதுராந்தகம் பக்கத்துல அவர் கார்ல வருகிற பொழுது திமுக கொடியை பார்த்து
ஏழை எளிய உழைக்கும் மக்கள் ஓடி வந்து நீங்க எம்ஜிஆர் கட்சியா என்று கேட்கக்கூடிய நிலை இருந்தது. அவர் எந்த காலகட்டத்திலுமே பிராமண நண்பர்கள் இருந்தார்கள். பிராமணியத்தை ஒருபோதும் அவர் ஏற்றதில்லை. இதை ஒரு கருணாநிதிக்கு திரு கருணாநிதி அவர்களுக்கு எதிராக செயல்பட்டார், திராவிட கருத்தியலுக்கு முரணாக அவர் செயல்பட்டார் அப்படிங்கிறதுதான் அபத்தம் என்று நான் சொல்லுகிறேன். இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைப்பதற்கு நான் குறிப்பிட்ட ஒவ்வொரு தேர்தலின் போதும் அவருடைய உடல் உழைப்பு, பணம். 67 தேர்தலுக்கு முன்பு நடந்த விருகமாக மாநாட்டிலே அண்ணா பேசியதாக இன்றும் பதிவு இருக்கிறதே, உங்களுடைய 30 லட்சம் பணம் வேணாம், நீங்க எனக்கு உங்கள் முகத்தை காட்டினா 3 லட்சத்துக்கு மேல எனக்கு வாக்கு கிடைக்கும் என்று அன்றைக்கு கிட்டத்தட்ட 8-9 படங்கள் கையில இருந்தது. அந்த 9 படங்களுடைய கால் சீட்டை ரத்து செய்துட்டு தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து அந்த 57-62 தேர்தலில் பாடுபட்டார். 67 துப்பாக்கியால் சுடப்பட்டதனுடைய விளைவாக மருத்துவமனையிலிருந்து அவருடைய அந்த புகைப்படம் அது போய் பெரிய அளவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி வெற்றியை கொடுத்தது என்பதன் வரலாற்று பதிவு. 1971 ஒரு அறுதி பெரும்பான்மை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தமிழக தேர்தல் அரசியல் வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு 184 இடங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கிடைத்தது என்றால் மரியாதைக்குரிய புரட்சித் எம்ஜிஆருடைய அந்த சுற்றுப்பயணம், அவர் மக்களை சந்தித்து பேசிய விதம், அதுதான் திமுகவிற்கு ஒரு மிகப்பெரிய பலத்தை கொடுத்தது. 69 திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மரியாதைக்குரிய பேரறிஞர் அண்ணா அவர்கள் மறைந்த பொழுது திமுக தலைமை பொறுப்பை யார் ஏற்பது, திமுக ஆட்சியை யார் நடத்துவது என்கிற நிலை வந்த பொழுது திரு கருணாநிதியை ஆதரித்து மரியாதைக்குரிய பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் அவரை முதலமைச்சராக்கினார். சட்டப்பேரவையிலும் சரி பொதுவெளிகளில் மேடைகளிலும் பல முறை திரு கலைஞர் கருணாநிதி அவர்களை பதிவு செய்திருக்கிறார், என்னை முதலமைச்சராகிய திரு எம்ஜிஆர் அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு சக்தி மிக்க தலைவராக அவர் இருக்கிறார். கலைஞர் அண்ணாவால் மதிக்கக்கூடிய அளவிற்கு இதுல ஒரு சம்பவம் குறிப்பிடுறேன். 69 அண்ணா அவர்கள் அமெரிக்க சிகிச்சைக்கு போறார். அப்ப மும்பை விமான நிலையத்துல 2 மணி நேரம் அவரை தங்கி இருந்து போகணும். புரட்சியாளர் எம்ஜிஆர் அவர்கள் சந்திக்க போன போது தன் அருகிலே இருந்த என் வி நடராஜனை அழைத்து அண்ணா சொல்றார், நாம படிக்கிறதுக்காக புத்தகம் வாங்கணுமே, அந்த ஆங்கில புத்தகம் எடுங்க அப்படி. அந்த புத்தகத்தினுடைய அட்டையை கிழித்து மரியாதைக்குரிய புரட்சியாளர் எம்ஜிஆரிடம் அண்ணா கொடுக்கிறார். அண்ணா பாக்குறார், அண்ணா நான் இதை என்ன பண்ணணும், நீங்க பத்திரமா வச்சுக்குங்க, இது உங்ககிட்ட இருக்கணுங்கிறார். அந்த அட்டைப்படம் என்ன தெரியுமா, இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொழிற்சங்க கொடியாக பறக்கிறதுல ஒரு வலிமை மிக்க அந்த கரம் ஸ்பேனரை, ஒரு வாகனம் பழுதடைந்து விட்டால் அதை பழுது நீக்கி அது இயல்பு நிலைக்கு வருவதற்கு அதுதான் பயன்படும், அந்த கருவி பயன்படும். திராவிட முன்னேற்ற கழகத்திலே ஒரு நெருக்கடி, ஒரு சிக்கல் பிரச்சனை உருவானால் அதை தீர்ப்பதற்குரிய தகுதியும் திறமையும் திரு எம்ஜிஆர் அவர்களிடம் உண்டு என்று அண்ணா கருதினார். அவருடைய தொலைநோக்கு பார்வை. ஏன்னா புரட்சி தலைவரை தொடக்க முதல் 1953 இருந்து பிறகு அண்ணா பார்க்கிறார். 2 முறை திமுக இருந்து விளக்கணும்னு சொல்லி பலரும் போய் பிறகு அண்ணாவை வலியுறுத்திய போது ஒருபோது முடியாதுன்ட்டார். 1959 பெருநகர சென்னை மாநகராட்சி தேர்தல் வருகிறது. அந்த தேர்தலின் போது சூறாவளி சுற்றுப்பயணம், போராடமெல்லாம் மக்கள் கூட்டம். அடுத்த கட்ட திமுகவினுடைய 2ஆம் கட்ட தலைவர்களுக்கு போதிய அளவுக்கு கூட்டம் வரல. மரியாதைக்குரிய மறைந்த ஈவி.கே. சம்பத் போய் அண்ணாட்ட சொல்லியிருக்கார், இது மாதிரி சினிமா கூட்டத்தை வச்சு நம்ம அரசியல் நடத்த முடியாது, அவரை நேரடி அரசியலுக்கு கொண்டு வராதிங்க திரு எம்ஜிஆர் அவர்களை, சித்தாந்த ரீதியில் தத்துவார்த்த ரீதியில நம்ம திராவிட இயக்கத்தை வழிநடத்தி போகணும் அப்படின்னு சொல்றார். அண்ணா சரி அதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிடுறார். சம்பத் அவருடைய பேச்சை கேட்கல. 1963ஆம் ஆண்டு பெருந்தலைவர் காமராஜருடைய பிறந்தநாள் விழா கூட்டத்தில் பேசுற போது பெருந்தலைவர் காமராஜர் என் தலைவர், பேரறிஞர் அண்ணா என் வழிகாட்டின்னு பேசுறார். அன்றைய தினம் மேற்சபை உறுப்பினரா இருக்காரு, திமுகவில் எம்எல்சியா இருக்கிறார். அப்ப திமுகவின் முன்னணியினர் எல்லாம் போறாங்க, எந்த காமராஜரை வீழ்த்தி எந்த காங்கிரஸை ஆட்சியிலிருந்து அகற்றி திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி அதிகாரத்தில் கொண்டு வர வேண்டும் என்று நாம் இரவு பகலாக பாடுபடுகிறோமோ அந்த காமராஜரை என் தலைவர் என்று திமுகவில் இருக்கிற எம்எல்சி எப்படி பேசலாம், அவரை உடனே வெளியேற்றுங்க. பிறகு அண்ணா அவர்கள் அந்த மூத்த முன்னோடிகளை எல்லாம் அழைத்து அவங்ககிட்ட சொல்ற, நீங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு கூட்டம் போவீங்க, அதிகபட்சம் 10 கூட்டங்கள் பேசுவீங்களா, ஒரு கூட்டத்துக்கு 1000 பேர்ல 10,000 பேரை சந்திப்பீங்களா? ஆனால் திரு எம்ஜிஆர் அவர்கள் ஒவ்வொரு நாளும் திரையரங்குகள் மூலம் லட்சக்கணக்கான மக்களை சந்திக்கிறார். அந்த மக்களிடம் திமுகவின் கருப்பு சிவப்பு கொடியையும் உதயசூரியன் சின்னத்தையும் கொண்டு சேர்க்கிறார். அவர் கட்சியினுடைய கொள்கைகளை லட்சியங்களை பாடல்களில் காட்சிகளாக கொண்டு வருகிறார்.
திமுகவிலிருந்து திரு எம்ஜிஆரை வெளியேற்றினால் அவருக்கு ஒரு துளி கூட சேதாரம் ஏற்படாது. ஆனால் திமுகவுக்கு மிகப்பெரிய சேதாரம் ஏற்படும். தயவு செய்து இந்த கருத்தை மாற்றிக்கொள்ளுங்கன்னு அனுப்பிச்சு வைக்கிறார். அவர் தான் பேரறிஞர் அண்ணா அவர்கள். என்ன நடந்தது? 1972 வரை வெளியே தூக்கி போட்டுட்டு அண்ணாவின் இதய கனியை வண்டு துளைத்து விட்டது அப்படின்னு சொல்றார். இந்த இடத்துல அண்ணாவினுடைய பெருந்தன்மையை பார்க்கணும். ஈவிகே சம்பத் 61 வெளியில வந்து தனி கட்சி, தமிழ் தேசிய கட்சி என்ற தனி கட்சியை தொடங்குகிறார். அண்ணாவிடம் கருத்து கேட்கிறார்கள். அண்ணா சொல்லுகிறார், என்னுடைய காதிலே நான் வைர கடுக்கன் போட்டிருந்தேன், சம்பத் என்கிற வைர கடுக்கன். என் காதிலே புண் விழுந்து விட்டது, கலட்டி வைத்திருக்கிறேன், புண் ஆறியதும் எடுத்துக்கொள்வேன் சொன்னார். அவர் தான் பேரறிஞர் அண்ணா. இவர் இதே கணிய வண்டு தொலைச்சிருச்சு தூக்கி போட்டேன்னு சொன்னார். இதுதான் அவருக்கு இருக்கிற அணுகுமுறைகள். எனவே அண்ணாவால் போற்றப்பட்டவர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வளர்ச்சிக்கு தொடர்ந்து பாடுபட்டவர். திராவிட கருத்தியலை ஒருபோதும் அவர் மறுதளித்து போனதே கிடையாது. ஒருபோதும் பிராமணியத்தை அவர் ஆதரித்ததே கிடையாது. பிராமண நண்பர்கள் இருக்கலாம், நான் சொன்ன மாதிரி கலைஞர் கருணாநிதிக்கு இருந்தது மாதிரி பிராமண நண்பர்கள் இருக்கலாம். ஜாதி மத பேதமற்ற ஒரு தலைவராக இருந்தவர். இல்லை, இப்போ அவரு திருமாவளவன் நான் எந்த வகையிலையும் வந்து திரு எம்ஜிஆர் மீதான மரியாதையை வந்து நான் குறைக்கவே இல்லை. அவர் மீது எனக்கு மிகுந்த மரியாதை இருக்கு. ஆனால் வரலாற்றின்படி பார்த்தாக்க வந்து எம்ஜிஆர் இந்த உயர் சாதியினருக்கு பொருளாதார அடிப்படையில் நலிந்தவர்களுக்கு இடஒதுக்கீடு அப்படிங்கிற ஒரு திட்டத்தை முன் வச்சதே அவர் தான். இது வந்து பிராமணர்களுக்கு சாதகமான ஒரு அம்சம் தானே. இதுக்கெல்லாம் காரணம் வந்து அவர் பிராமணியத்தின் பக்கம் சாஞ்சதுதான். ஏன்னா கூட பிராமண ஆலோசகர்கள் அவருக்கு இருந்தாங்க. இல்ல, அதுலயுமே தவறான புரிதல். அதாவது இந்த பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திற்கான ஒதுக்கீடு இருக்குல்ல, அதுல அந்த சமுதாயத்திலே உயர்ந்தவர்கள் மட்டுமே பதவி பொறுப்புகளை இடஒதுக்கீட்டு இடையில வாங்கிட்டு போறாங்க. சாதாரண ஏழை எளிய மக்கள், அந்த பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தில் இருப்பவர்களுக்கு இந்த வருமான வரம்பு அந்த அளவுகோல் இருந்தால் அவர்களும் ஆட்சி அதிகாரத்துல கல்வி வேலை வாய்ப்புகள் பெறலாமே என்கிற கண்ணோட்டம் தான். பெரிய அளவில் கொண்டு போய் பிராமணர்கள் ஐயங்காருக்கெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற அந்த நோக்கம் அதில் இல்லை. அதுலேயுமே சரியான புரிதல் இல்லாமல் தான் அவர் பேசுகிறான்னு பார்க்குறேன். நான் என்ன கேட்குறேன், இந்த விஓ முறை இருந்ததுல ஐயங்காரு முதலியாரு பிள்ளைன்னு சொல்லி உயர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தான் காலங்காலமாக பாரம்பரியமாக கணக்குப்பிள்ளை மணியக்காரு நாட்டாமன் இருந்தாங்க. ஒட்டுமொத்தமாக ஒழித்து ஒரு 2000க்கும் மேற்பட்ட கிராம நிர்வாக அலுவலர் இடஒதுக்கீட்டு அடிப்படையில் ஏராளமான பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களெல்லாம் கிராம நிர்வாக அலுவலர் ஒரு அதிகாரி ஆக்கினார்ல. எந்த பிராமணர் ஐயங்காரையும் ஆக்கினார். இந்த பார்வை புரிதல் இல்லாத பார்வை. அரசியல் களத்தில் திருமாவளவன் அவர்கள் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட விளிம்பின மக்களுக்காக பாடுபடுகிறார். அவரை வரவேற்கிறோம். அவருடைய அரசியல் புரிதல் என்பது இதை அந்த சமுதாயத்தை உயர்நிலைக்கு கொண்டு வரணும், ஆட்சி அதிகாரத்திலே பங்கு பெற வேண்டும் என்கிற நோக்கத்தோடு பயணிக்கிற அவர் தமிழகத்தில் மக்களால் பெரிதும் போற்றப்பட்ட, இன்றும் அவர் மறைந்து 38 ஆண்டுகளுக்கு பிறகும் திருமுருகன் பூண்டியில புரட்சியர் எம்ஜிஆருடைய 108வது பிறந்தநாள் விழாவில் நான் கலந்துக்கிட்டு வந்தேன். ஏராளமானவர் அவரை இன்னும் தெய்வம், இதய தெய்வம்ங்கிறாங்க. நாங்க பக்தர்கள் என்று போற்றுகிறார்கள். இந்த மக்களுடைய எந்த அளவுக்கு பேராதரவு இருந்தால் 72ல கட்சி தொடங்குறார். 73 திண்டுக்கல் நாடாளுமன்ற தேர்தல் ஒரு மகத்தான வெற்றி, மக்கள் ஆதரவோடு. அடுத்த 74 புதுச்சேரியை ஆட்சியை கைப்பற்றக்கூடிய அளவுக்கு ஒரு மகத்தான வெற்றி. 1977, 80, 84 இந்த 3 சட்டப்பேரவை பொது தேர்தலிலுமே ஒரு மகத்தான வெற்றியை பெறுகிறார் மக்களுடைய ஆதரவோடு. மக்களின் பிரதிநிதியாக இருந்து திரு திருமாவளவன் அதை யோசிக்க வேண்டும். எந்த அளவிற்கு அவருக்கு செல்வாக்கு. அவர் வந்து அதை எதையுமே மறுக்கல, அவர் எதையுமே வந்து இல்லைன்னு இல்ல. நான் என்ன சொல்றேன், அவருடைய பார்வை என்பது இந்த கருணாநிதி எதிர்ப்பு உணர்வு, இந்த எதிர்ப்பு அரசியலை மரியாதைக்குரிய புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் செல்வி ஜெயலலிதா அவர்களும் கடைபிடித்தார்கள். பொதுவெளியில் இன்னும் அவர் மட்டுமே விமர்சிக்கக்கூடியவராக இருக்கிறார். இவர்கள் மீது அதிக விமர்சனம் இல்லை. நான் என்ன சொல்றேன்னா, இவர்கள் மீது விமர்சனம் இல்லை என்றால் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மக்கள் ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்த தலைவர்கள். இவர்களுக்கு மரியாதைக்குரிய செல்வி ஜெயலலிதா பிராமண பெண்ணாக இருந்தாலும் பிராமணியத்தை, அந்த பிராமணிய தத்துவத்தை, பிராமணிய அணுகுமுறைகளை ஒருபோதும் கடைபிடித்ததில்லை. திராவிட இயக்கத்துக்கு, திராவிட கருத்தியலுக்கு மாறாக அவர் எதையும் செய்ததில்லை. அது ஏன்னா நம்ம பார்க்கிறோம், எவ்வளவு பெரிய உலகளாவிய ஒரு மிகப்பெரிய யோக குரு, மகாகுரு என்று போற்றப்பட்ட சங்கராச்சாரியார் துணிச்சலோடு அவரை கைது செய்தார். பிராமணிய ஆதரவு நிலைப்பாடு இருந்தால் அந்த எடுத்திருப்பாங்களா? இல்லை. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் அப்படிதான். பிராமண நண்பர்கள் இருந்திருக்கலாம்,
ஆனால் அந்த பிராமணிய அந்த கண்ணோட்டத்தில் அவர் ஒருபோதும் செயல்பட்டதில்லை. மரியாதைக்குரிய திருமாவளவன் அவர்கள் அவர் மறைந்த கலைஞர் கருணாநிதியினுடைய அந்த நினைவு நாளில் பேசுறார். நீங்க உலகத்திலே அவர் தான் பெரிய தலைவர், இந்த உலகத்தையே அவர் தான் ஆட்சி படைக்கிறாரு, ஆட்சி படைச்சவரு, நீங்க இந்த திராவிட இயக்கத்தினுடைய மிகப்பெரிய ஒரு கடவுளை பாராட்டி பேசிட்டு போங்க. ஆனால் தேவையற்று இந்த விஷயத்தை இந்த நேரத்தில் அவர் தொற்றிருக்க கூடாது. இல்லை, இவங்க வெளிப்படையாகவே தன்னை ஒரு பார்ப்பன பெண் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளிப்படையாக சட்டசபையிலே அறிவிச்சவங்க தான் ஜெயலலிதா. அவங்க திராவிட சித்தாந்தத்தை முன்னெடுத்துட்டு போகிற ஒரு கட்சியை நடத்தினாலும் மனதளவில் அவங்க அப்படி ஒரு நினைப்பு அவங்களுக்கு இருந்திருக்கு இல்லையா? நிச்சயம் 100% அதை தான் அவர் 100% இருந்தது. தான் பிறந்த குலத்தால் தான் பாப்பாத்தி அப்படிங்கிறத வெளிப்படையாகவே சட்டப்பேரவையில் அறிவிக்கிறார். ஆனால் அவர் வழி நடத்துகிற கட்சி தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், இந்த 3 தலைவர்களின் வழியில் அவர்களுடைய கோட்பாடு, தத்துவம், அவருடைய லட்சியம் அதிலிருந்து ஒருபோதும் பிறழவில்லை. எந்த விஷயத்துல அவங்க பிராமணியர்களுக்கு ஆதரவாக இருந்தாங்க அதை சொல்லுங்க. ஆதாரம் நான் என்ன சொல்றேன், கலைஞர் கருணாநிதிக்கு எதிராக திராவிட கருத்தியலுக்கு எதிராக பார்ப்பனிய யுத்தம் என்று சொல்லுகிறார்கள். இது இப்ப இல்ல, 1856 இருந்தே இந்த திராவிட இயக்கத்தினுடைய இது பார்ப்பனிய எதிர்ப்பு. 1916-17 தென்னிந்திய நல உரிமை சங்கம், அதை தொடர்ந்து வந்த சுயமரியாதை இயக்கம், பகுத்தறிவு இயக்கம், திராவிடர் கழகம் எல்லாமே பார்ப்பனிய எதிர்ப்பில் இருந்தது. மரியாதைக்குரிய பேரறிஞர் அண்ணா அவர்கள் 1949 திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கிய போது அந்த பிராமண எதிர்ப்பை கைவிட்டுட்டார். பல சந்தர்ப்பங்களில் ஏதாவது ஒரு கருத்தரங்கு அந்த மாதிரி பேசுறது தான் இருந்தது. அது அந்த காலகட்டத்தில் பிராமண எதிர்ப்பு என்கிற ஆயுதத்தை தந்தை பெரியார் உட்பட, பீட்டராஜ் உட்பட பலரும் எடுத்து அந்த துரு பிடித்த ஆயுதத்தை இப்ப திரும்ப ஏன் கையில எடுக்கணுங்கிற திரும்ப புரட்சியாளர் எம்ஜிஆர் மறைந்து 38 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு மறைந்த தலைவரை பற்றி, மறைந்த மரியாதைக்குரிய சில ஜெயலலிதாவை பற்றி இப்படி ஒரு அவதூறான கருத்தை ஏன் முன்வைக்கணும்? வரலாற்றில் இருக்கணும். வரலாற்றுல என்ன இருக்கு? நான் என்ன கேட்கிறேன், லஞ்ச ஊழல் என்றாலே திரு கருணாநிதி அவர்களுக்கு எதிராக தான் இருக்கு, திரு எம்ஜிஆர் அவர்களுக்கு எதிராகவோ செல்வி ஜெயலலிதாவுக்கு எதிராகவோ இல்லை, அதனால நான் இதை பேசுறேன் அப்படிங்கிறார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் 11 ஆண்டுகள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தார். ஒரு குற்றச்சாட்டு இல்லை. எரிசாராய ஊழல்னு ஒரு பிரச்சனை வர்ற போது அவரே விசாரணை கமிஷன் போடுறார். ராம்பிரசாத் கமிஷன் போட்டு எந்த தவறும் நடைபெறவில்லை என்று வந்துருச்சு. அப்ப சில ஜெயலலிதா அவர்கள் மீது குற்றச்சாட்டு இருந்தது, சிறைக்கு போனாங்க, அது ஒரு வேறு விஷயம். அதை பொதுவெளிகளில் பேசுறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகத்திலே அணி சேர்ந்திருக்கிற பொதுவுடைமை கட்சியை உட்பட பலருமே பேசுறாங்க, விமர்சிக்கிறார்கள். சிறைக்கு போன அவங்க அந்த கட்சியை நடத்துறதா வைக்கிறதா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அது இல்லை. மிக அதிகமாக மரியாதைக்குரிய கலைஞர் கருணாநிதி மீதான எதிர்ப்பு அரசியல் இருக்கிறது என்று திரும்ப இப்போது வருத்தப்படுகிறார். என்ன காரணம்னா, 1977 ஆட்சி கலைப்பு நடந்து 77 பிப்ரவரி மாதம் சர்க்காரியா கமிஷன் போட்டாங்க. 58 குற்றச்சாட்டுகள். மரியாதைக்குரிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவரும் எம் கல்யாண சுந்தரம் அவர்களும் டெல்லியில போய் ஜனாதிபதி சந்திச்சு கொடுக்குறாங்க. மத்திய அரசு அதை விசாரிக்குது. 77 ஆட்சியை கழிச்சு 77 பிப்ரவரியில் சர்க்காரியா கமிஷனை திருமதி இந்திரா காந்தி போட்டு இந்த 58 குற்றச்சாட்டுல 28 குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரம், அடிப்படை ஆதாரம் இருக்கிறது, கமிஷன் விசாரிக்கட்டுங்கிறாங்க. அதனால திமுக என்றாலே லஞ்ச ஊழல் என்பது பெருந்தலைவர் காமராஜர் காலத்திலிருந்து வருகிறது. இவர்கள் மீது மிக அதிகமான விமர்சனங்கள் இல்லை, அது ஒத்துக்குவோம். எம்ஜிஆர் அவர்கள் மீது இல்லை. 10-11 ஆண்டுகள் இருந்தார். சட்டப்பேரவையில் பல்கேரியா பால்டிகன் வாங்காத ஒரு கப்பலுக்கு ஊழல் எல்லாம் பேசினாங்க. ஆனால் யதார்த்தம் என்பதை அந்த காலகட்டத்தில் இருந்த இன்றைக்கு 50 வயது கடந்தவர்களுக்கு நிச்சயமாக தெரியும் அவருடைய ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சி என்பது. மிக சிறந்த நல்லாட்சி என்று பொருளாதார மேதை அமிர்த்யா சென் பதிவு பண்ணியிருக்கார். இந்து பத்திரிகை 1977 ஒரு கருத்து கணிப்பு நடத்தி பெருந்தலைவர் காமராஜர், மரியாதைக்குரிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், திரு கருணாநிதி அவர்கள், இவங்களில் யார் சிறந்த முதலமைச்சர் என்று அவர்கள் ஒரு பட்டியலை எடுக்கிறாங்க. ஒரு இந்து பத்திரிகை தான் அது எடுத்து கிட்டத்தட்ட 39.4% மரியாதைக்குரிய எம்ஜிஆர் அவர்களுக்கு, 29.6% பெருந்தலைவர் காமராஜர், வெறும் 13.9% தான் திரு கருணாநிதி அவர்களுக்கு. இது துக்ளக் இதெல்லாம் பாக்ஸ் பண்ணி போட்டிருந்தாங்க. இன்றுல இன்னைக்கும் போய் கூட பார்க்கலாம். அப்படி மக்களால் போற்றப்பட்ட ஒரு முதல்வராக இருந்தவர். இந்த மக்களுக்கான அவர் முதல் அந்த ஆட்சி அமைந்த உடனே நிர்வாகிகள் முதல் கூட்டத்தில் சொல்றாங்க, இந்த ஏழை எளிய மக்களுடைய வாக்குகளை பெற்றுதான் நான் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்திருக்கேன்.
நீங்க எத்தனை லட்சங்களை எத்தனை கோடிகளில் திட்டங்களை தீட்டினாலும் சாதாரண சாமானிய ஏழை மக்களுக்கு அந்த திட்டங்களின் மூலம் என்ன பலன் என்பதை முதலாவதாக அதுதான் முன்னுரிமையா இருக்கணும் என்று பேசிதான் ஆட்சி அதிகாரத்தை கொண்டு வந்தார். எனவே அவர் மீது அவதூறு சேற்றை கரைபிடியக்கூடிய அளவிற்கு கருத்துக்களை வெளியிடுவது திருமா போன்ற வளர்ந்து வரும் அரசியல் தலைவருக்கு அழகல்ல என்பதுதான் என்னோட பதிவு. ஆனா இந்த 3 முதல்வர்கள் எம்ஜிஆர், ஜெயலலிதா, கருணாநிதி இந்த 3 பேர் எடுத்துக்கிட்டா அவங்க மறைஞ்சிட்டாங்க. மறைந்த தலைவர்களை பத்தி விமர்சனம் பண்ண வேணாம், அது சரியில்லை அப்படின்லாம் சொல்றாங்க. அதை மீறி விமர்சனங்கள் வருது. அப்படி பார்த்தா அந்த விமர்சனங்கள் அதிகமாக கிழித்தெறியப்படுவது கலைஞர் அவர்கள் தான். அந்த மனநிலையை உருவாக்கியது இந்த பார்ப்பனிய அவர்களுடைய ஆட்கள் தான் இந்த மாதிரியான மனநிலையை கட்டமைக்கிறாங்க. அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் மறைந்த பிறகும் கலைஞர் மிக இழிவாக விமர்சிக்கப்படுகிறார் அப்படிங்கிறது தான் அவருடைய ஆதங்கம். ஆக்சுவலா இல்ல திருமா அவர்களுடைய ஆதங்கம் எனக்கு புரிகிறது. ஒரு சாதாரண ஏன்னா அவர் பேசும்போதே பல இடங்கள்ல திரு எம்ஜிஆர் அவர்கள் புகழ்ந்துதான் சொல்றார். அதே போல தனிப்பட்ட முறையில ஜெயலலிதா அவர்கள் தனக்கு கொடுத்த மரியாதை, தன்னை நடத்திய விதத்தை பல இடங்களில் மிக உயர்வா சொல்லியிருக்கார். குறிப்பா அந்த ஒரு உண்ணாவிரதத்துல இருவரும் அருகருகே அமர்ந்த போது அவங்க இவரை நடத்திய விதம் என்னை மெய்சிலிருக்க வைத்தது. என்னை யாருமே அந்த நேரத்தில் இப்படி நடத்துறதே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கார் திருமாவளவன். அந்த இருவரும் தலைவர்கள் மீது மரியாதை இருக்கிறது என்று தெரிவித்துவிட்டு திரு கருணாநிதிக்கு எதிரான நிலைப்பாடு அதிகமாக இருக்கிறது என்று வருத்தப்படுகிறார். ஆனால் நான் குறிப்பிட்டது மாதிரி மரியாதைக்குரிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், மரியாதைக்குரிய செல்வி ஜெயலலிதா அவர்கள் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் பெரும்பாலான ஏடுகள், பெரும்பாலான காட்சி ஊடகங்கள் இந்த பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவர்களால் நடத்தப்படுகிறது. எனவே தேசிய அளவிலும் கூட அவர்களுடைய பங்களிப்பு இருக்கிறது. அதனால் இந்த திராவிட கருத்தியலுக்கு எதிராக அவர்கள் கட்டமைத்து இது போன்ற பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார்கள் என்பதை திருமாவளவன் மரியாதைக்குரிய மறைந்த கலைஞர் கருணாநிதியை பல சந்தர்ப்பங்கள்ல சட்டப்பேரவையிலையும் வெளியிலையும் எடுத்து சொல்லியிருக்கிறார். தன்னுடைய முரசொலியில கூட கடுமையாக விமர்சனம் பண்ணி எழுதியிருக்கிறார். அது உண்மைதான், அதில் மறுக்கிறதுக்கே இல்லை. ஆனால் அதற்காக ஒரு ஒப்பீடு திரு எம்ஜிஆர் அவர்கள், செல்வி ஜெயலலிதா அவர்கள் அந்த இருவரும் திராவிட தலைவர்களை விடவும் இவர் மீது அதிகமான தாக்குதல் இருக்குன்னா பொதுவெளிகளில் மக்கள் மத்தியில் அவர்கள் மீதான மரியாதை என்ன, திரு எம்ஜிஆர் அவர்கள் மீதும் செல்வி ஜெயலலிதா அவர்கள் மீதும் இவர் மீதான மரியாதை என்ன என்பதுதான் நமக்கு அது காட்டுது. அதான் அந்த மரியாதையை சிதைக்கிற வேலையை தான் இவங்க பண்ணாங்கன்ற. இல்லை இன்றைக்கும் கூட பல ஊடகங்கள் வந்துருச்சு. எல்லா சமுதாயத்தினரும் எல்லாருமே வந்துருச்சு. இந்த கட்டமைத்து ஒரு பிரச்சாரத்தை பண்ணாங்கன்னா மக்கள் மனதில் அது பெரிய தாக்கத்தை உருவாக்காது. அது கடந்து போயிடும். அந்த காலகட்டங்கள்ல கடந்து போயிடும். எனவே இந்த திராவிட கருத்தியலை அல்லது திராவிட கருத்தியலில் இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சியர்களுக்கு எதிராக ஒரு சமுதாயம் இருக்கிறது என்பது இப்போதைக்கு என்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு தான் பார்க்குறேன். ஏன்னா காலகாலமாக அந்த குற்றச்சாட்டு இருந்தது, இந்த பிராமணிய எதிர்ப்பு. நான் சொன்னேன்ல, தொடக்க காலத்தில் இருந்த பிராமணிய எதிர்ப்பு இருந்தது. இன்றைக்கு அது மழுங்கி போயிடுச்சு. நான் துருப்பிடித்த ஆயுதம்னு சொன்னேன்ல, அதுதான் யதார்த்தம். எனவே அந்த பார்வை, அந்த ஒப்பீடு திருமாவளவனுக்கு இப்போது தேவையில்லை. நான் என்ன சொல்றேன், இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது அவருக்கு ஒரு கடும் அதிருப்தி இருக்கு. அவர் கேட்ட ஒரு பொது தொகுதி கொடுக்கல நாடாளுமன்றத்தில், அவர் கேட்ட பெரிய அளவுள்ள தொகுதிகள் கிடைக்கல. அந்த வருத்தம் அவருக்கு நிச்சயமாக இருக்கிறது. ஆனாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இருக்கணும். கொள்கை ரீதியாக, சித்தாந்த ரீதியாக பாஜக எதிர்ப்பு நிலை இருப்பதால் அந்த எதிர்ப்பு நிலை இருக்கிற பாஜகவோட அதிமுக போனதுனால வேற வழி இல்லைன்னு நீங்க இருக்கிறார். அப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தை குளிர்விப்பதற்காக இது போன்ற கருத்துக்களை திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகளோ முன்னாள் அமைச்சர்களோ பெரிய அளவுல பேசல. நீங்க இதை பேசுறீங்கன்னா உங்களுக்கு என்ன அஜெண்டா அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு இது வருதுல. இப்போ வலைத்தளங்கள்ல நிறைய அவர் மீதான விமர்சனம் வருகிறது. எனவே நிச்சயமா மறுபடியும் நான் சொல்றதுதான், மறைந்த மக்களால் போற்றப்பட்ட தலைவர்கள் அவரு கிட்டத்தட்ட 3 முறை, இந்த ஒரு 4 முறை, 7 முறை ஆட்சி கட்சியா இருக்கு. மக்களுடைய ஆதரவோடு தானே அவங்க வெற்றி பெற்று வந்தாங்க. ஏன்னா அவர் செத்து போயிட்டாரு, அமெரிக்காவில் ஐஸ் பெட்டியில வச்சிருக்காங்கன்னு பிரச்சாரம் கூட மக்கள் இருக்காங்களே. அப்ப அப்படிப்பட்ட ஒரு தலைவன் மீது நாம இந்த விஷயத்தை நாம முன்னிருக்கிறோம். ஒரு கணம் திரும்ப அவர்கள் யோசித்திருக்க வேண்டும் என்பதான் என்னுடைய பார்வை, கருத்து. இது தேர்தல் களத்துல இந்த பேச்சு ஏதாவது இம்பாக்ட் ஏற்படுத்தும்னு எதிர்பார்க்கிறீங்க? இல்ல, ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒரு பேச்சுங்கிறது ஒரு பெரிய அளவுல பரபரப்பாக இருக்கும். இன்னும் ஒரு 7-8 மாதங்கள் இருக்கிறது. அதுக்குள்ள கடந்து மரியாதைக்குரிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதாவை நேசிக்கிற யாரும்
இந்த அணியில இல்ல, திருமாவனுடைய ஆதரவு நிலைப்பாட்டில் இல்ல. இவருக்கு ஒரு பெரிய தாக்கத்தை கிராம பகுதிகளில் நான் தொடக்கத்துல சொன்னேன்ல, தாழ்த்தப்பட்ட அந்த விளிம்பு நிலை மக்கள்ல பெரும்பாலானோர் இன்னும் அவங்க வீடுகள்ல இருக்கு. விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் படம் இருக்கிற வீடுகள்ல புரட்சியில் எம்ஜிஆர் படம் நான் பார்த்திருக்கேன். அது நிறைய அந்த திண்டுக்கல் மாவட்டத்துல பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க. குறிப்பா சொல்ல போனா அந்த திண்டுக்கலுக்கு தெற்கே இருக்கிற பல்வேறு பகுதிகளில் சேலையம்பட்டி, சின்னமனூர், அந்த தேவானப்பட்டி அந்த பகுதிகளில் எல்லாம் பார்த்தீங்கன்னா தலைவர் படம் அங்கே இருக்கும். அவர்கள் இவர் மீது ஒரு அதிருப்தி அவர்களுக்கே விடுதலை சிறுத்தைகளில் பயணிக்கிற ஒரு அடிப்படை தொண்டர்கள் கூட இருக்கும். மேல்மட்ட நிர்வாகிகளுக்கே தலைவர் இந்த நேரத்தில் இந்த கருத்தை பேசியிருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி நண்பர்கள் என்கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க. எனவே தேவையற்ற ஒரு பிரச்சனையை அவர் தொட்டு விட்டாரோ அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். நிறைய கருத்துக்கள் பகிர்ந்துட்டீங்க சார், ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.